வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம், அது எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் இதில் டவுன்லோடு பண்ண முடியும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனால் அவங்க மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் டவுன்லோடு பண்ண முடியும். ஸோ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் கொடுப்பாங்க, லெட்டர்ஸும் கொடுப்பாங்க, இந்த மிக்சிங்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் புதுசாக உள்ளவங்களுக்கு டிஎன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு இதில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்து ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி டவுன்லோடு பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஃபோட்டோ QR கோடு ரெண்டுமே வந்துடும். ஸோ அது எப்படி டவுன்லோடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் டிஎன் அடுத்த ஒரு டேஷ் போட்டு அடுத்த நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இதில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டவுன்லோடு பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரை இதில் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டிஎன் ஸ்லாஷ் அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்ச்சாயை இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. நான் என்டர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிட்டேன், கேப்ச்சாயும் டைப் பண்ணிட்டேன். இதில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய நேம் ஆனால் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு ஃபோட்டோவோட வந்துட்டு பார்த்துருங்க. இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்களே ஈஸியாகவே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஃபோட்டோ வைத்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ இதில் QR கோடும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறை. இனி செகண்ட் முறை எப்படி டவுன்லோடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்பேஸ் விட்டு GOV அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டா மேலே இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துருங்க, லாகின் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி வெரிஃபை சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பழைய சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்பர், அதுக்கப்புறம் ஏதாவது லெட்டர்ஸ், அடுத்த நம்பர், அந்த மாதிரி மிக்சிங் ஆகிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வரும். அந்த மாதிரி நம்பர் வரவங்க இதில் டைப் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் ஈஸியாகவே இதை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.